போடுற பாட்டி கிட்ட ஃப்ரெஷ்ஷா வெத்தலை போய் கொடுத்தோம்னா எடுத்து பைக்குள்ள வச்சுக்கிட்டு நேத்து வெத்தலை எடுத்து தான் சாப்பிடுவான். ஃப்ரெஷ்ஷா வாங்கி கொடுத்த வெத்தலை காஞ்சி கருவாடானதுக்கு அப்புறமா தான் அதை மென்னு சாப்பிடுவான். வாழ்க்கையை எப்பொழுது நாம் அந்த வினாடியில் வாழத் தொடங்குகின்றோமோ அப்பொழுது எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டும், எதையெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எதையெல்லாம் அந்த வினாடியில் அனுபவித்து விட வேண்டும் என்கின்ற தெளிவு நமக்கு பிறக்கும். மிகச்சிறிய வயதிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் பேச பேச ஒரு தெளிவு வருகிறது. சிறிய வயதில் எதையெல்லாம் சரி என்று கருதினேனோ வயது போக போக அதிலெல்லாம் மாற்றம் காணக்கூடிய புத்தி வந்து சேர்கிறது. இந்த உலகத்திலேயே அற்புதமான இனம் தமிழர் இனம். தமிழர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது கைகூப்பி வணக்கம் சொல்கிறார்கள். இதுவரைக்கும் இந்த வணக்கத்திற்கு என்ன அர்த்தம் என்று தெரிந்திருக்கிறோமா? பணிவு, முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நாம் செய்யும் மரியாதை எதற்காக என்று கேட்கிறேன். நான் ஏன் பணிவுடன் இருக்க வேண்டும்? முன்னால் இருக்கின்றவருக்கு நான் ஏன் மரியாதை செலுத்த வேண்டும்? நான் ஏன் வணக்கம் சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படை இதுதான். நிறைய இளைய சமுதாயத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன், வணக்கம் என்கின்ற தமிழர்களின் இந்த உடல் மொழிக்கு, இந்த சொல்லுக்கு பொருள் கற்றல், லேர்னிங். நான் கற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் வணக்கம் என்பதற்கான பொருள். எப்பொழுது நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோமோ முன்னால் இருக்கின்றவர்கள் நமக்கு போதி மரங்களாக மாறி போகிறார்கள். எது போதி மரம்? போதி மரமா கொடுத்தது ஞானத்தை. ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பை, சூழலை போதி மரம் ஏற்படுத்தி கொடுத்தது. அவ்வளவுதான். புத்தக வாசிப்பு என்பது நமக்கு அதைத்தான் தரும். நான் பேருகை கொள்கிறேன், பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நெல்லையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் புத்தக வாசிப்பிற்காக ஒன்று திரண்டிருக்கிறீர்கள். புத்தகம் என்பது ஒரு அற்புதமான வாய்ப்பு. நம் வாழ்க்கையை நாம் வடிவமைத்துக் கொள்வதற்கு கிடைத்த அற்புதமான வாய்ப்பு. நான் எப்பொழுதும் ஒரு 15 ஆண்டு காலமாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பலம்புரி ஜான் என்கின்ற வார்த்தை சித்தர் ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான விளக்கத்தை, புத்தகத்தை பற்றி தந்தார். தமிழன் புத்தகத்திற்கு நூல் என்று பெயர் வைத்தான். அவர் சொன்னது, ஏன் நூல் என்று பெயர் வைத்தான் தெரியுமா? ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்க உதவும். மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை அது தைக்க உதவும் என்பதற்காக நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன் என்று சொல். இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். புத்தகத்தை வாசிப்பது என்பது ஒரு அற்புதமான கலை. நிறைய பேருக்கு தூக்கம் வரலன்னா அவங்க எடுத்துக்கிற தூக்க மாத்திரையே புத்தகம் தான். நிறைய பேருக்கு ஸ்லீப்பிங் டோஸ் 3 பக்கம், சில பேருக்கு 4, யாரும் 10 தாண்டதில்லை, அப்படியே தூங்கிடுவாங்க. அதே வார்த்தை சித்தர் சொன்னார், நீ எந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல. எந்த புத்தகம் நீ வாசிக்கின்ற பொழுதெல்லாம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்று சொன்னார். அந்த புத்தகங்களை தேடி போவது எப்படி எப்படி தெரியும்? இது நல்ல புத்தகம், இது நல்ல புத்தகம் இல்லை என்பது எப்படி தெரியும்? குழந்தைகள் வந்து உட்காருகிறார்கள். உங்கள் கவனம் அவர்கள் பக்கம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இதோ நான் இன்னும் சில மணித்துளிகளில் அரங்கத்தை விட்டு நீங்கி விடுவேன். இதோ என் சிந்தனையில் வரக்கூடிய சொற்களை சொல்லுகிறேன். வாசிக்கின்ற பழக்கம் இருக்கக்கூடியவர்கள் தான் அதிகாரத்தின் வலிமையை புரிந்து கொள்கிறார்கள். இப்படி சொல்கிறேன். நிறைய சின்ன குழந்தைகள் வந்திருக்கிறீங்க. புத்தகத்தை காலில் தொட்டுட்டீங்கன்னா என்னப்பா பண்ணணும்? கண்ணில் புத்தகத்தை படிச்ச அப்புறமா தான் தெரியுது. பல புத்தகங்கள்ல காலில் மிதிச்சு கிழிச்சு நெருப்புல கூட போடலாம்.
எல்லா புத்தகமும் கண்களில் ஒற்றிக்கொள்ள வேண்டிய புத்தகங்கள் இல்லை. எனக்கு மொழி தெரியாது, தெரிந்த மொழியில் நான் வாசிக்கிறேன். சில மொழியினுடைய அச்சுறுத்தல்களில் எனக்கு மதம் சார்ந்த சில மொழிகள் எனக்கு முன்னால் வந்து நிற்கின்றன. எனக்கு அர்த்தம் தெரியாது, வாசிக்க தெரியும். அந்த அர்த்தம் தெரியாது, வாசிக்க மட்டுமே தெரிந்த அல்லது வாசிக்க கூட தெரியாத ஒரு வார்த்தையை, கெட்ட வார்த்தையை அந்த மொழியில் எழுதி நம்ம கால் கிட்ட வச்சிட்டாங்க. நம் காலில் அது பட்டுவிட்டது என்றால் நாம் என்ன செய்வோம்? தெரியாத காரணத்தினால் எடுத்து கண்களிலே ஒற்றிக்கொள்வோம். வாசிக்க தெரிந்து போனால் அதை கிழித்து எங்கே போட வேண்டுமோ அங்கே போட்டு விடுவோம். கல்வி என்பது, புத்தக வாசிப்பு என்பது நம் அறிவை நாம் நமக்கு அடையாளம் காட்ட பயன்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு கருவி என்பதனை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஒரு நுட்பமான விஷயத்தை நான் சொல்லுகிறேன். எழுத்தாளர்களின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய ஆகப்பெரிய அச்சம் அவர்கள் எழுதுகின்ற எல்லாவற்றையும் சரி என்று சொல்லுகிறது. அப்படி இல்லை. எழுத்தாளர்கள் எழுதுகின்ற புத்தக வடிவில் இருக்கக்கூடிய எல்லாமே போதி மரங்கள் இல்லை. இது எப்பொழுது நமக்கு புரியும்? நம் மூளையை சலவை செய்து நம் மூளையினுடைய சிந்தனையை ஒழிக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் உண்டு. அதே போல ஒரு இனத்தின் சுயமரியாதையை காக்கக்கூடிய எத்தனையோ புத்தகங்கள் உண்டு. வாசிக்கின்ற பழக்கம் இருக்கின்றவர்கள் தான் எது முள் செடி எது போதி மரம் என்பதனை புரிந்து கொள்கிறார்கள். மிக நுட்பமாக நான் சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு புத்தகம் வாசித்தேன். அது பல காலமாச்சு. ஆனால் வாசிக்கின்ற பொழுது எனக்கு புதிதாக என் தலைக்கு மீது ஒரு போதி மரம் வந்தது போல் அந்த புத்தகம் எனக்கு மேல் கவிழ்ந்து கிடந்தது. அந்த புத்தகத்தில் இருந்து நான் எடுத்த ஒரு பாட்டை மட்டும் சொல்கிறேன். நான் நினைவு தெரிந்த காலம் முதல் அதை வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது அந்த வாசிப்பு எனக்கு போதி மரமாகிறது? அரச மரம் தானே, எங்கேயும் பார்க்கும் மரம் தானே. புத்தன் போய் உட்கார்ந்தான், அது போதி மரமானது. எப்படி அந்த சொற்கள், அந்த புத்தகத்தில் இருந்து வெளிவருகின்ற சிந்தனைகள் உங்களுடைய உயிர் தன்மையிலே ஏதேனும் ஒரு சிறு அசைவை ஏற்படுத்துகிறதா? அப்பொழுது அந்த புத்தகம் போதி மரமாகிறது. நான் இப்பொழுது சொல்லுகிறேன், அந்த பாடலை நீங்களும் சிறிய வயதிலிருந்து கற்றுக்கொண்ட பாடல்தான். இதோ இந்த சகோதரியின் வாயினால் வருகிறது. முடிந்தால் பிரித்து பிரித்து பொருள் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த பாடலே உங்களுக்கு போதி மரமாக மாறலாம். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இது நிறைய நம்ம படிச்சிருக்கோம். பொருள் கொஞ்சம் உள்ளே போய் வாசியுங்களேன். உள்ளம் இருக்குல்ல, இது கோவிலா. இந்த உடம்பு இருக்குல்ல, அது ஆலயமா, கட்டடம். உள்ளே இருப்பது கோவில், உடம்புதான் ஆலயம் என்கிறான் திருமூலன். நான் இப்படி யோசிக்கிறேன். உடலையும் உள்ளத்தையும் நான் ஆலயமாக கருதினேன் என்றால் இந்த உள்ளத்திலும் இந்த உடலிலும் நான் மாசை அணுக விடுவேனா? நான் அசிங்கத்தை உள்ளே எடுப்பேனா? கெட்டதை என்னால் யோசித்து விட முடியுமா? ஒரு கோவிலை நான் தூய்மையற்ற நிலையில், என்னால் அந்த தூய்மையற்ற நிலை உருவாகிறது என்ற நிலையில் என்னால் ஈடுபட்டு விட முடியுமா? நீ ஏதோ ஒரு கட்டடத்தை தேடி போகாதே. உன் உடம்புதான் ஆலயம், உன் உள்ளம்தான் கோவில் என்று தொடங்குகிறது அந்த பாட்டு. என் உடல் அதிர்ந்து, ஆமாம், என் உடலை நான் ஆலயமாக கருதினால், என் உள்ளத்தை நான் கோவிலாக கருதினால், இதில் கடவுளை தவிர, தூய சிந்தனை தவிர வேறு எதுவும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற அளவில் நான் தீபமாக என் உடலை உயர்த்தி நிற்கிறேன். எனக்கு இந்த சொற்கள் போதி மரமாகிறது. அடுத்த சொல் பாருங்க. வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். கோவிலுக்குள் நுழைகிறீர்கள், ராஜ கோபுரம் நிற்கிறது, கோபுரத்திற்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே நுழைகிறீர்கள்.
இது வாய்தான் அந்த கோபுரவாசல் என்கிறான் திருமூலன். இந்த வாய் கோபுரவாசல் என்றால் கெட்டதை, தூய்மையற்றதை இந்த வாய்க்குள் போடுவோமா அல்லது வாயிலிருந்து வெளியேற்றுவோமா? இந்த உடலிலேயே எல்லா பகுதிகளும் என் தோழமைகளே சொல்கிறேன், எது வெளியேற்றினாலும் அது நாற்றமுடையதுதான். எந்த வாசனை திரவியங்களையும் இந்த உடலால் நீங்கள் வெளியேற்றி விட முடியாது. பெற்ற தாயாக இருந்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த உடலில் இருந்து வெளியேறுபவை. அது கண்ணீராகட்டும், வியர்வையாகட்டும், அது மலஜலமாகட்டும், அது நிணநீராகட்டும், வியர்வை எது வேணுமானாலும் ஆகட்டும், நாற்றம் கொண்டதுதான். ஆனால் இந்த உடலில் இருந்து அடுத்தவர்களுடைய முகத்தில் புன்சிரிப்பை வரவழைக்கக்கூடிய ஒன்றை வெளிப்படுத்தி விட முடியும் என்றால் அதற்கு பெயர்தான் சொல். மற்றவர்களுடைய மனதை மகிழ்ச்சிப்படுத்தி அவர்களுடைய முகத்திலே புன்னகையை வரவழைக்கக்கூடிய அந்த சொல். காந்தியினுடைய 3 குரங்கு பார்த்திருக்கீங்களா? ஒரு குரங்கு இந்த காதை ஒரு கையாலேயே, இந்த காதை ஒரு கையாலேயே மூடி இருக்கும். இன்னொரு குரங்கு இங்க கண்ணு ஒவ்வொரு கையால, இன்னொரு ஒரு குரங்கு வாயை 2 கையால மூடி இருக்கும். நானும் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கையால மூடி இருந்தா பத்தாதா? அது ஏன் 2 கையால மூடினாங்க? ஒழுக்கமா பேசு, ஒழுக்கமானதை சாப்பிடு, 2 வேலையும் செய்து இந்த வாய். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். அடுத்து கிளம்பி எப்படி போறான் குரு? தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். நீங்கள் எந்த மதத்தை பின்பற்றுகின்றவர்களாகவும் இருத்துக் கொள்ளுங்கள், சிவன் லிங்கம் என்கின்ற சொல்லை கடந்து உங்கள் மதத்திற்கான எந்த தெய்வத்தின் பெயரையும் போட்டுக் கொள்ளுங்கள். மிக தூய்மையாக சொல்லுகிறான், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன்தான் சிவலிங்கம். உங்கள் ஜீவனுக்குள் தான் அந்த இறை உரைகிறது. அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பதுதான் அண்டத்தில் இருக்கிறது என்கிறது வைணவம். எனக்கு இந்த விளக்கங்கள் புதிதாக இருக்கின்றன. நான் வாசித்தபடி அந்த திருமந்திரம் என்கின்ற புத்தகத்தை எனக்கான போதி மரமாக நான் மாற்றிக்கொண்டே போகிறேன். கடைசியா அடிச்சு சொல்லுவாங்க இல்லையா, புத்தகம் என்பது அணுகுண்டு போட்டீங்கன்னா ஒரு வாட்டி வெடிச்சிருங்க, ஒரு வாட்டி அழிச்சிரும். ஆனா புத்தகம்ல படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் படிக்கும் பொழுதெல்லாம் அது வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஒரு இனத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்றால் முதலில் அழிக்க வேண்டியது அவர்கள் வாசிக்கின்ற நூல் நிலையம் என்று முடிவு செய்த அதிகார வர்க்கம் முதலிலே அவர்கள் குண்டு போட்டு அழிப்பதே நூல் நிலையங்களைத்தான். நூல்கள், இந்த நூலை வாசித்து கடைசியாக அந்த வார்த்தையில் சொல்லுகிறான், கள்ள புலன் 5ம் காடா மணி விளக்கு. நீங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுறவு ஆலயம் மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தெள்ள தெளிவாகி உங்கள் ஜீவனை சிவலிங்கமாக வழிபட தொடங்கி விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த 5 புலன்களும், கள்ளம் செய்யக்கூடிய இந்த 5 புலன்களும் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ஆற்றலுக்கு தன்னுடைய எல்லா விஷயங்களையும் அழித்துக் கொண்டு மணி விளக்காக, காடா விளக்காக வெளிச்சம் கொண்டு வந்து சாட்சியாக நிற்கும். என் கண்களும் என் உறுப்புகளும் தான் நான் செய்யும் பாவங்களுக்கும் புண்ணியங்களுக்கும் சாட்சி. அப்படி அதை சாட்சியாக மாற்றி காடா மணி விளக்காக அதை நிறுத்த வேண்டும் என்றால் இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறான் திருமூலன். இந்த திருமந்திரம் எனக்கு போதிமரமாகிறது. வாங்க, இந்த ஐயா சொன்னாரு, திருக்குறளை பற்றி ஒரு பொண்ணு புத்தகம் எழுதியிருக்கிறாங்கன்ட்டு நாரும்புநாதன் அவர்கள் ஒரு பேச்சு இங்கே பேசினார். வள்ளுவனை எல்லோரும் எல்லா விதத்திலும் தான் கையாண்டு கொண்டிருக்கிறோம். யாரெல்லாம் இந்த பூலோகத்தில் புகழ் பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் கரம் பிடித்துக் கொண்டது வள்ளுவனை. வள்ளுவனை கரம் பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் மாணவர்களாகிய நாம் என்ன செய்தோம்? 40 குறள் கொடுப்பீங்க சார், 40 குறள், 2 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்பீங்க. தமிழ் வாத்தி ஒருபோதும் 100க்கு 100 போட மாட்டார். இந்த 2 மார்க்கை சாய்ஸ்ல விட்டு வந்துருவோம். 40 குறளை மனப்பாடம் பண்றது எதுக்குன்னு தேர்வுக்கு வந்ததனாலேயே திருக்குறளை கைவிட்டவங்க நாம.
நான் ஒன்று சொல்லுகிறேன் என் குழந்தைகளே, இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், குழந்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். திருக்குறள் என்பது இங்கே எத்தனை மதம் சார்ந்தவர்கள் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் அவரவர்களுக்கு என்று புத்தகங்கள் உண்டு. தமிழர் இனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே மறை திருக்குறள் தான். அந்த திருக்குறளை எப்படி போதி மரமாக எடுத்துக்கொள்வது? நான் எப்பொழுதோ வாசிக்கிறேன் ஒரு குறளை, அதற்கான விளக்கம் வேறு வேறு நிலைகளில் வேறு வேறு விஷயங்களை எனக்கு தந்துவிட்டு போகிறது. அதற்கு பெயர் தானே வேதம். இன்னைக்கு காலையில ஒரு பத்திரிக்கை வந்தது, எல்லாரும் படிச்சிட்டீங்க. நாளைக்கு காலையில இன்னொரு பத்திரிக்கை வரும் புதுசா. அப்பாவோ அம்மாவோ காபி குடிச்சிட்டு பத்திரிக்கையை படிப்பாங்க. அப்ப நேத்து பத்திரிக்கையை படிப்பாங்களா, இன்னைக்கு பத்திரிக்கையை படிப்பாங்களா? சொல்லுங்க, எந்த பத்திரிக்கையை படிப்பாங்க? இன்னைக்கு பத்திரிக்கை. ஏன் நேத்து பத்திரிக்கை படிக்க மாட்டாங்க? சூப்பர், அது பழைய செய்தி. நான் ஒன்னு கேட்கிறேன், நேத்து வந்த பேப்பரே பழைய செய்திங்கிறோமே, 2500 வருஷத்துக்கு முன்னால தானே எழுதனா? எவ்வளவு பழைய செய்தி டெய்லி டெய்லி படிக்கணும்? இன்னைக்கு இல்ல, இன்னும் லட்ச ஆண்டுகள் போனாலும் வரக்கூடிய மனித இனம் படிப்பதற்கான அத்தனை விழுமியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய போதி மரம் திருக்குறள். நான் பெண் விடுதலை பேசக்கூடியவள். மகளிர் தினம் வருகிறது, மார்ச் 8. ஒரே கூட்டத்துக்கு பேச கூப்பிடுறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் போன்ல தான் சொல்லிட்டு இருக்கேன், மகளிர் தினம் கொண்டாடுகின்றவர்களே, தினங்களை விட்டு விட்டு மகளிரை எப்பொழுது கொண்டாட போகிறீர்கள்? விசில் அடிக்கிறவன் பையன். மகளிரை கொண்டாடுவது என்றால் என்ன? நான் ஒரு குறள் சொல்லுகிறேன், நீங்க திருப்பி சொல்லிடுவீங்க அந்த முழு குறளை. தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள். என்ன அர்த்தம்ப்பா? என்ன அர்த்தம்? சாமிலாம் கும்பிட மாட்டா, இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்கள குறை சொல்லி கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்கிறதுக்கு நம்மள அப்படிதான் வச்சிருப்பாங்க. மாறுபட்டு சிந்திச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பெண் விடுதலை பற்றி பேசினால் அவர்களுக்கு எதிராக பேசுவதாக அவர்களுக்கு விசிலடிச்சால தம்பி. பெண் விடுதலை என்பது ஏன் ஆண்களுக்கு எதிரானதாக இருக்கிறது என்றால், அவர்கள் விடுதலை அடைவது ஆண்கள் என்கின்ற அந்த சிந்தனைக்கான அந்த அடிமை தலையில் இருந்து தானே. அதனால்தான் அவங்களுக்கு வலிக்குது. சொல்றேன் பாருங்க, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை என்றால், கணவனை தொழக்கூடியவள், தெய்வத்தை கூட தொழாதவள், அவ பெய்யன்னு சொன்னா மழை பெய்யும். நான் ஒன்னு கேட்கிறேன், நான் அப்படிதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னா மழை பெய்யுமா? எங்க அம்மா சொன்ன பெய்யுமா? என்ன சார் கோவமா பாத்திக்கிறீங்க? யாரம்மா? உங்க அம்மா இல்ல, என் அம்மா இல்ல, உங்க மனைவி இல்ல, நான் இல்ல, உங்க புள்ள இல்ல, என் மக இல்ல, யார் சொன்னாலும் மழை பெய்யாது. குறள் அப்படிப்பட்ட மெட்டாபிசிக்ஸ் எல்லாம் சொல்லாது. குறள் டைரக்டா சொல்லுது, உன் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குதா, கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா, எதை சொன்னாலும் அவ செய்யறாள். நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லை. எப்படி எப்பவுமே இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பாராட்டுகின்ற மேனேஜர், ஏய் உன்னாலதான் எல்லாம் நல்லது நடக்குது தெரியுமா, நீ என் வாழ்க்கையில வந்ததுல இருந்து தான். பாராட்டும் கணவன், மவராசி உன் மூஞ்சிக்காக தான் வேலைக்கே வர, சிலாகிக்கும் வேலைக்காரி. இத்தனை சமர்த்தம் அடிபட்டு போகிறதே. மாலையில் வேலையில் இருந்து வீடு திரும்புகின்ற பொழுது ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் பிள்ளையிடம் நான் என்ன செய்யறது? இந்த வேதனை என்ன செய்வது? நான் எல்லாமாக இருக்கிறேனே, ஒரு வீட்டிலே எல்லாமாக இருக்கிறேனே. இந்த பாட்டு எனக்கு என்ன தெரியுமா சொல்கிறது? ஆண்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே, நீங்கள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் உங்களுக்கு வேலை செய்வதற்காக, உங்களுக்கு உழைப்பதற்காக, உங்களுக்கு அன்பு செலுத்துவதற்காக, உங்களுக்காகவே வாழ்ந்து மடிகின்ற ஒரு பெண் உங்கள் வீட்டில் இருக்கிறாள் என்றால் அவள் யார் தெரியுமா? நீங்கள் பெய் என்று சொன்னவுடன் பெய்யும் மழையை போன்றவள். தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் யார் என்றால் பெய்யன பெய்யும் மழை என்கிறான் வள்ளுவன். ஒன்றை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சமீபத்தில் இந்த குறளையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு 3 மாசமா. தோன்றீர்
ஆகுது இல்லையா? என்னப்பா அர்த்தம்? நீ என்கிட்ட கேட்க போற, நான் ஏதோ சொல்ல போறேன், அது தப்புன்னு நீ ஏதோ சொல்ல போற, நீயே சொல்லிடு. எங்க பிறக்கும் போதே புகழோடு தோன்ற முடியுமா? அது என் கையிலயா இருக்கு? இல்ல நான் இங்க பிறக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அது என் கையில இருக்கா? அப்ப வள்ளுவன் அப்படி சொல்ல முடியாது. நான் இப்படி விளக்கம் சொல்கிறேன், இந்த காலத்திற்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான விளக்கம் சொல்கிறேன், சரியா இருக்கான்னு பாருங்க. கல்யாணம் பண்ணிக்கிறது புகழுடைய செயல், ஒரு ஆணும் பெண்ணும். இங்க நிறுத்துறேன் நான், இளைஞர்களுக்கு புரிகிறது, பெரியவர்கள் விழிக்கிறார்கள். எங்க ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க. பொண்ணை கூட்டிட்டு ஓடி போறான் ஒருத்தன், ராத்திரி 12 மணிக்கு கீழே வண்டியில நிக்கிறான். அப்பங்காரன் கீழே ஓடி வந்து பொண்ணை கூட்டிட்டு போற பையனுக்கு ஸ்வீட் கொடுக்குறான். அட்வர்டைஸ்மெண்ட்டினுடைய காப்பி ரைட் இதுதான், ஸ்வீட் எடு கொண்டாடு. அப்பா கொடுக்கலாமா ஸ்வீட்டை அப்படின்ட்டு எல்லாரும் சண்டை போட்டாங்க. நான் சொன்னா கொடுக்கலாம். அவனுக்கு இருக்கிற மகிழ்ச்சி நமக்கு என்ன தெரியும்? அவங்க பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகுது, அதனால்தான் அவன் ஸ்வீட் கொடுக்குறான் தகப்பன். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு வாழ்க்கை. தோன்றீர் புகழோடு தோன்றுக அப்படின்னு சொன்னனே. புகழ் என்பது திருமணம் செய்து கொள்வது, இல்லறம் அமைப்பது புகழ். புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை, வள்ளுவன். சரியா? நான் எங்க சென்னையிலிருந்து வரும்பொழுது நிறைய பேனர்ஸ் பார்க்கிறேன். தோன்றுதல் என்றால் உங்களுக்கு முன்னால், சமூகத்திற்கு முன்னால் நிற்றல், உருவம் பட நிற்றல். 2 வாய்ப்பு இருக்கு. புகழோடு தோன்றலாம், பழியோடு தோன்றலாம். எப்படி தோன்ற போகிறோம்? நான் வழியெல்லாம் பேனர் பார்க்கிறேன், கல்யாண பேனருங்க. கல்யாணம் 3 நாளைக்கு அப்புறமாங்க. அன்னைக்கு பொண்ணும் பையனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு பேனர்ல நிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டு நில்லு. தோன்றீர் புகழோடு தோன்றுக. உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு இப்படி நிக்காத. தோன்றலின் தோன்றாமை நன்று. வள்ளுவன் இதை தானே சொல்கிறான். சரி, இன்னொன்னு சொல்றேன். இப்போ அம்மா வர போறாங்க, செலிபிரிட்டி, அரசியல் தலைவர், வேறு யாரேனும் பெரிய பெரிய பேச்சாளர்கள் வருகிறார்கள், பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வராங்க, இசைக்கலைஞர்கள் வராங்க, பேச்சாளர்கள். எல்லாரோடையும் போய் செல்ஃபி பிடிச்சிக்கிறீங்களா? பிடிச்சிக்கிறீங்களா? உங்க ஸ்கிரீன்ல 2 பேர் வராங்களா? 2 பேரும் வராங்களா? யார் யாரு? செலிபிரிட்டியும் நீங்களும். செலிபிரிட்டி புகழோடு தோன்றி இருக்கிறார், நீங்கள் தோன்றீர் புகழோடு தோன்றுக. அகுதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. உங்களை போய் செல்ஃபி எடுத்துக்கிற அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் இப்படி வாங்க, கொஞ்சம் உழைக்கணும், கொஞ்சம் வைராக்கியம் இருக்கணும். தோன்றீர் புகழோடு தோன்றுக. ஒன்றை வாசிக்கின்ற பொழுது இறைவன் எனக்கான புத்தியில் சில வெளிச்சங்களை பாய்ச்சுவதாக நான் உணர்கிறேன். முந்தா நேத்து ஒரு புத்தகம் படித்தேன், திமு அப்துல் காதர் எழுதிய, ஒரு கம்பன் கழகத்தில் கொடுத்தாங்க ஒரு புக்கு. சட்டன்னு பிரிச்சேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெளிச்சம். வெளிச்சம் என்றால் என்ன? யாராலாவது விளக்கம் தந்து விட முடியுமா? வெளிச்சம் என்றால் என்ன? இருட்டை விரட்டுவது, அது காரணம். வெளிச்சம் என்றால் என்ன? அது செய்யும் வேலையை சொல்கிறீர்கள். வெளிச்சம் என்றால் என்ன? பாப்லோ நெருடாவிடம் கேட்டார்கள் வெளிச்சம் என்றால் என்ன என்று. அவன் சொல்லுகிறான், I cannot explain what is light, but some extent I can say the light is a shadow of God. அது இறைவனின் நிழல் என்று பேசுகிறார். இறைவனின் நிழல் தான் வெளிச்சம் என்று பாப்லோ நெருடா சொல்கிறான். ஐன்ஸ்டீன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு எப்படி ஆறும் கடலும் மலையும் இயற்கையும் தெரியாதோ, அப்படி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கடவுள் என்றால் என்ன என்று தெரியாது என்று பேசுகிறார். ஒரு விஷயத்தை வாசிக்கின்ற பொழுதுதான் எனக்கான அறிவு புலம் அப்படியே விரிந்து கொண்டே போகிறது. நான் இப்படி பேசுகிறேன்.